அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனது 2வது இடங்க. இது வந்து தேவஸ்தான அரிய புவியியல் வளைவு அப்படிங்கிற இடத்த தான் பார்க்க போனோம். அங்கேயே வந்து ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த வளைவை பற்றி என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எல்லாமே அங்கேயே எழுதி வச்சுருந்தாங்க. இது வந்து பெருமாள் வந்த வழின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, 150 கோடி ஆண்டுகளாக இந்த வளைவு வந்து எந்த ஒரு அரிப்புகளாலும் எந்த சீற்றத்தினாலும் எதுவும் ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் போட்டிருந்துச்சு அந்த போர்டில். அது மட்டும் இல்லை, இங்கிலாந்துலேயும் இங்கேயும் மட்டும்தான் இந்த மாதிரி பாறைகள் இருக்குது, வேறு எங்கேயுமே இது இல்லை அப்படிங்கிறதும் டீட்டெயில் போட்டிருந்தாங்க. இதையும் பார்த்துட்டு அங்கே வந்து 2-3 ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு அடுத்தது அது பக்கத்துலேயே வந்து சக்கரா தீர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. அதையும் பார்க்குறதுக்கு போனோம். அதுக்கு ஒரு 100 படிக்கட்டு கீழே இறங்கி தான் போகணும். கீழே இறங்கி போய் பார்த்தோமா இது மாதிரி வந்து 4 பாறைகளுக்கு இடையில தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் இந்த மாதிரி பாம்பு வந்து உள்ளே போயிட்டு இருந்துச்சு. பாம்பு ரெகுலராகவே இருக்காது. நாங்கள் போயிருந்தப்போ பாம்பு அங்கேருந்து ஏதோ ஒரு புதருக்குள்ளேருந்து பாம்பு வெளில வந்துச்சு. அதை தான் எங்கள் பையன் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். ஆனால் அங்கே அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சிக்கிறாங்க. 2வது வந்து பக்கத்துலேயே வந்து சிவலிங்கம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து நாகர் வந்து சிலை அடித்து வச்சுருக்காங்க. அதையெல்லாம் வீடியோ எடுக்க முடியல எங்களால். அதெல்லாம் பார்த்துட்டு தண்ணியை வந்து காலில் தெளிச்சிக்கிட்டு தலைக்கு தெளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த படிக்கட்டை ஏறி மேலே வந்துட வேண்டியதுதான். சக்கரா தீர்த்தத்தோடு சேர்த்து மொத்தமாக 3 இடத்த பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்க்குற இடங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.